Hi, hello, வணக்கம் and welcome back to Tamil Beauty Talk. ஒரு ஸ்பூன் தயிர் இருந்தாலே போதும். ஸோ ரெகுலரா நம்ம தயிரை யூஸ் பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட ஸ்கின்னை வந்து டர்ன் தங்கவே தங்காது. அது மாதிரி ஸ்கின்னை வந்து அது பாலிஷ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோ, டெய்லியும் தயிரை மட்டும் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும். தயிரில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம தயிர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுற ஃபேஸ் பேக் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறது நேச்சர்ஸ் தத்துவாடதை எடுத்துருக்கேன். அது ரொம்ப ஒரிஜினலாக ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் அது மாதிரி ரெட் சாண்டல்வுட் பவுடர் இது ரெண்டுமே நேச்சுரலாக நம்மளோட ஸ்கின்னை ப்ளீச் பண்ணும். ஸோ மேலே இருக்க கருப்பு எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும், டர்னை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு லைட்டனிங் எஃபெக்ட் கொடுக்கும், நல்ல க்ளோவிங்காக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு 2 மினிட்ஸ் பேக் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நம்மளோட கிளியர் ஸ்கின் பேக். ஒரு ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு அலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்தேன் அலிவேரா ஜெல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். வாசலில் இருக்குது, நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் இதில் போடுறது நீம் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதுவும் நேச்சர்ஸ் தத்துவாவோட நீம் பவுடர் தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரிஜினலாக எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இது எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை கிளியர் பண்ணுவோம் இல்லையா? தயிர் இதில் இருக்குது ஸ்கின்னை ப்ளீச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீம் அண்ட் அலிவேரா ஜெல் இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை வாவுன்னு வச்சுக்கோ. நம்மளோட அடுத்த கர்ட் பேக் டர்ன் ரிமூவல் பேக். ஒரு ஸ்பூன் எப்போதும் போல் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் தான் நல்லாயிருக்கும், அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தான் ஒரு 1/4 டீஸ்பூன் அந்தளவுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மூணுமே நல்ல ஒரு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து ஸ்கின்னை வந்து என்ன டர்ன் இருந்தாலும் உடனே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். வெயிலில் போயிட்டு வந்தால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இது. இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும் தேவையே இல்லை. தேவைப்பட்டால் முல்தானி மெட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். சூப்பரான ஒரு பேக். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க விரும்புறீங்க அப்படிங்கறத எனக்கு தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும். அண்ட் என் கூட சேட் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சேட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்களா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.